ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரம் ஒரு சிவப்பு கலரில் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஏஜ் ஆனவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களா? அது வேற ஒன்றுமே இல்லைங்க, விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் தான். ஸோ இந்த B12 வந்துட்டு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முக்கியங்க. B12 அப்படின்றது பி காம்ப்ளெக்ஸ் குரூப்பை வந்துட்டு சேர்ந்த ஒரு வைட்டமின் தாங்க. இது வந்து நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நரம்பியல் மண்டலம் வந்து நார்மலாக செயல்பாட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த B12 வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் DNA சிந்தசிஸ்க்கு, நம்மளோட ரெட் பிளட் செல்ஸோட ஃபங்க்ஷனுக்கு, நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு, நம்மளோட ஸ்பைனல் கார்டோட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த B12 வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த B12 யாருக்கு ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டேஜ் ஆனவங்களுக்கு வந்துட்டு அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விட்டமின் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன உணவுகளில் வந்து B12 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இந்த B12 அப்படின்றது வாட்டர் சால்யூபிள் வைட்டமினுங்க. இந்த B12 வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து பண்ணிட்டு இருக்குங்க. ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நரம்புகள் செயல்பாட்டுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ நம்மளோட நர்வ்ஸ் எல்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த B12 வந்து ரொம்பவே முக்கியமானதுங்க. ஸோ நம்ம ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளோட முதுகுத்தண்டு, நம்மளோட மூளை, ஸோ மூளையோட செயல்பாட்டிலேருந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு வந்துட்டு நர்வ்ஸ் மூலமாக நிறைய சிக்னல்ஸ் வரும். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டில் இருந்தும் நிறைய நர்வ்ஸ் வந்துட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த நர்வ்ஸோட மைலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நர்வ்ஸ் வந்து புதுசாக உற்பத்தி ஆகிறதுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த B12 அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதுங்க. ஸோ எல்லா செயல்பாட்டுமே நரம்பு வழியாக தான் வந்து நடக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ ஒவ்வொரு சிக்னல்ஸையும் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறது, பிரெயினில் இருக்க சிக்னல்ஸ் எல்லாமே வெளியில் கொண்டு வர்றது எல்லாமே இந்த நரம்பு மூலமாக தாங்க நடக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சின்னதாக ஒரு பெயின் சென்சேஷன் ஆகுது, இல்லை நம்மளுக்கு ஹீட்டு தெரியுது, கோல்டு தெரியுது, நம்ம உடம்புல எதுனாலும் தெரியுது அப்படின்னா அது இந்த நரம்பு மூலமாக தான் தெரிய வருதுங்க. ஸோ நரம்புன்றது நம்ம ஸ்கின்ல இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது நல்லா செயல்படணும் அப்படின்னா இந்த B12 வந்து ரொம்பவே முக்கியமானதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த சிவப்பு இரத்த அணுக்கள் தான். அந்த சிவப்பு இரத்த அணுக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, நல்லபடியாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா இந்த B12 ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா இந்த ரெட் பிளட் செல்ஸ் மூலமாக தான் ஆக்சிஜனை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நம்ம உடம்பு எடுத்துகிட்டு போகுது. ஸோ அவ்வளோ முக்கியமான ரெட் பிளட் செல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸு, பிளேட்லெட்டு இதெல்லாம் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு வைட்டமின் தேவை அப்படின்னா அது இந்த B12 தான். அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் நியூட்ரிஷனை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த B12 வந்து பங்கேற்குதுங்க. அடுத்து நம்மளோட DNA சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட உடம்புல இருக்க அந்த ஜீன்ஸ் வந்து உருவாகிறதுக்கும் வந்துட்டு இந்த விட்டமின் B12 வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கேற்பா இருக்குங்க. ஸோ விட்டமின் B12ஓட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நரம்பு மண்டலம் செயல்பாட்டுக்கு, நம்மளோட DNA சிந்தசிஸ்க்கு, நம்மளோட பிளட் செல்ஸோட உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் மைலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் வந்து B12ஓட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து இந்த B12 டெஃபிஷியன்சி யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓல்ட் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு B12 டெஃபிஷியன்சி வருதுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக வெஜிடேரியன் டயட் எடுத்துக்கிறாங்க, ஈவன் பால் ப்ராடக்ட் கூட எடுக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு B12 டெஃபிஷியன்சி நிறையவே வருது. ஸோ அந்த டெஃபிஷியன்சியோட சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து குதிங்காலில் வந்து வலின்னு சொல்லுவாங்க. அண்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அண்டு கொஞ்சம் வேலை செஞ்சாலே ரொம்ப வீக்காக டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு வருவாங்க. ஸோ லங் சிம்டம்ஸோடு வருவாங்க. அடுத்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாமே வந்து ரொம்ப வலிக்குது டாக்டர், ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கையும் உள்ளங்காலும் வந்துட்டு ரொம்ப வலிக்குது அப்படின்னு வருவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அனிமியா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ B12 டெஃபிஷியன்சினால வர அனிமியா வந்து பார்த்தீங்கன்னா மெகலோபிளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். இந்த அனிமியா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்களோட நாக்கில் செக் பண்ணி பார்த்தோம்னா நாக்கு ரொம்ப சிவப்பாக அப்படியே வீங்கிட்டு இருக்கும். அதை கிளாசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் சிலர் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுது ரொம்ப அப்படின்னு வருவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்குது, ரொம்ப கிடினஸாக இருக்குது, தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னு வருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் B12 டெஃபிஷியன்சினால வர சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்லாம் எதனால்
வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட நரம்பு மண்டலம் செயல்பாட்டிற்கு இந்த B12 ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ B12 தான் வந்துட்டு நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு மைலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நரம்புகளுக்கெல்லாம் வீக் ஆகும்போது இந்த மாதிரி கை கால் வலி, பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாம் ஏரியாலையும் குதிங்கால்லையும் வந்து குத்துற மாதிரி இது மாதிரிலாம் வலிக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு நரம்போட வீக்னஸ்னால தான் வருது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ் கூட அஃபெக்ட் ஆகும். ஸோ பார்வை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட வருவாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு நர்வ்ஸ் எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகுறது தான் இந்த மெயின் காரணமாக இருக்குது நம்மளோட இந்த சிம்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. நம்மளோட உடம்புனால வந்து B12 உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ என்னென்ன உணவு முறைகள் மூலமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் வெஜிடேரியன் டயட்டில் மட்டும்தான் வந்துட்டு B12 இருக்குங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் எடுத்துக்கலாங்க, ஆட்டு இறைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டில் வந்துட்டு நீங்கள் ஆட்டோட லிவர் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்ப்ளீன் எடுத்துக்கலாம், இல்லை ஆட்டோட இறைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பீஃப் எடுத்துக்கலாம், அந்த சிக்கன் எடுத்துக்கோங்க, ஃபிஷ் எடுத்துக்கோங்க, நண்டு எடுத்துக்கோங்க, கடற்சிப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு B12 இருக்குது. இல்லை ஒரு சிலர் வந்து எகிட்டேரியனாக இருப்பாங்க, அப்படி இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எக்ஸ் நிறைய எடுத்திங்கனாலும் அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு B12 நிறையாவே இருக்குது. கம்ப்ளீட் வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு என்ன டயட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளான ஒரே டயட்டு தாங்க. ரொம்ப பழைய காலத்தில் சாப்பிட்றாங்க இல்லையா, பழைய கஞ்சி சாப்பாடு வந்து மீஞ்சு போச்சு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தயிர் ஊற்றி, உப்பு போட்டு வைப்போம் இல்லைங்களா, மறுநாள் அதை சாப்பிடுவோம் இல்லையா, அதில் வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும்போது B12 வந்து நிறையவே இருக்குங்க. அதில் வந்து நல்ல பாக்டீரியாஸும் நிறையா இருக்கிறதுனால நம்மளோட வயத்துக்கும் அது ரொம்ப நல்லது, நம்மளோட ஜீரண சக்திக்கும் அது ரொம்ப நல்லது. அதில் விட்டமின் B12 நிறையா இருக்குது. ஸோ பழைய காலத்தில் இருக்கிறவங்க சும்மா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகல. ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் பழைய சோறு சாப்பிடும் போதும் நிறையவே எனர்ஜி இருக்குது அதில். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த வெஜிடேரியனுக்கு இம்பார்ட்டன்ட் டயட் பார்த்தீங்கன்னா, பால் சார்ந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு B12 இருக்குங்க. ஸோ யோகட்லேருந்து, பட்டர் மில்க்லேருந்து, தயிர்லேருந்து, பால்லேருந்து, பன்னீர்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா B12 நிறையா இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம B12 கிடைக்கும். ஸோ அந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் நிறையா எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஆப்பிளில் இருக்குங்க. அடுத்து நம்ம மில்லட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராகியில் வந்து B12 இருக்குது. ஸோ ராகியை வந்துட்டு நீங்கள் ராகி கூழாவோ, இல்லை ராகி அடை மாதிரியோ, இல்லை ராகி தோசை மாதிரியோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் வந்துட்டு B12 நிறையா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நட்ஸில் நிறையவே இருக்குங்க. வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி இதில் எல்லாத்துலேயுமே B12 இருக்குது. ஸோ நட்ஸை வந்து டெய்லி ஒரு 4 நாள் எதர் ஊற வச்சு மறுநாள் வந்து அதை தோல் உரிச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். டெய்லி எல்லாத்துலேயும் ஒரு 4 நாள் பருப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய விட்டமின்ஸ், B12 எல்லாமே நிறையா இருக்குங்க. ஸோ டெய்லி நட்ஸை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்துலேயும் தான் நம்மளுக்கு B12 இருக்குது. ஸோ இந்த உணவு பழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புலையும் B12 குறையாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் ஓல்ட் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டயட் மூலமாலாம் அப்சர்ப்ஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஓரலாக மெடிசின்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவும் B12 உள்ளார செலுத்திக்கலாங்க.